திரும்பி வருவோம். ரொம்ப அற்புதமான விஷயங்கள் சொன்னாங்க. சமயோசித புத்தியோடு நாம் இந்த காலத்தில் நேரடியாக இன்னைக்கு காலையில் நீங்கள் எல்லாம் பயான் கேட்டிருப்பீங்க. ஆலிம்கள் வர முடியாது, இந்த ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கு ஃபாத்தியாவை கூப்பிட்டாங்க, அது சொன்னாங்க இல்லையா, அது வந்து ஹராம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக இன்னைக்கு சொல்கிற காலமாக இல்லை. சொன்னோம்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் நாம் பெட்டிக்கிட்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் அப்புறம் நாம் பேசணும். ஆனால் சமயோசித அறிவோடு அதிலிருந்து எப்படியெல்லாம் தப்பித்து கொள்வது அப்படிங்கிறத நாம் இன்றைய கால சூழ்நிலைக்கு நிச்சயமாக கண்டிப்பான முறையில் நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருப்பது அவசியம். நான் கூட ஒரு இடத்தில் பணி செய்து கொண்டிருந்தேன். ஒரு தராவி சமயம் என்று நினைக்கிறேன், ஊர் பேர் நான் சொல்லலை, நீங்கள் ஃபோனுன்னு போட்டுருவீங்க. அந்த ஊரில் நான் இருக்கிறப்ப என்னை ஃபாத்தியா ஓத கூப்பிட்டாங்க. அப்போ போய் ஃபாத்தியா ஓதி முடிச்சோன்னே என்னை ஹஜ்ரத் அப்படி உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. பெண்கள்லாம் இருந்தாங்க, பெரிய தேக்ஸா வச்சுருந்தாங்க. அந்த தேக்ஸாவில் சந்தனத்தில் கையமுக்கி இப்படி தேக்ஸாவில் 4 மூளைக்கு நீங்கள் அப்படியே அடிங்க, அடிச்சுட்டு தேக்ஸாவுக்கு ஃபாத்தியா ஓதுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்லை, இதெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தரவும் இல்லை. அதனால் இதில் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக நான் சொல்லிட்டு வந்தேன். அடுத்த நிமிஷம் வந்து எப்படி அவ்வளவு அந்யோன்யமாக இருந்த நபர்கள் அடுத்த வக்தில் வந்து என்னை விரோதி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இதுவெல்லாம் நடக்கும். நாம் சமயோசித அறிவை கொண்டு தான் இதெல்லாம் என்ன செய்யணும், சமாளிக்கணும். அந்த அறிவு இப்போ இந்த சமயத்தில் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா அதை நீங்கள் தான் சமாளிச்சுக்கிறணும். காலத்திற்கு தோதுவாக அஜர் சொன்ன மாதிரி அலிமஸ்தரை கூட ஃபோன் போட்டு கேளுங்க, நிறைய ஐடியாக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அற்புதமாக ஒரு உரை. இன்னைக்கு காலத்துக்கு தேவையான விஷயம். ஆலிம்கள் சட்டங்களை ஆணித்தரமாக சொல்ல வேண்டும் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆனால் ஆணித்தரமாக சொன்னால் என்னென்ன பாதிப்புகள் வருமோ அதை எதிர்ப்பதற்கும் நாம் தயாராக, கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் நாம் தயாராக இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா உங்களுக்கு எல்லா விதமான அறிவாற்றல்களையும் சமயோசித தன்மைகளையும் தந்தருள்வானாக என்று இந்த மஜ்லிஸின் சார்பாக நான் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்கி தருவதற்காக வேண்டி நம்ம தூத்துக்குடி மாநகர மக்களுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்தவங்க நம்ம ஹார்பர் ஹஜ்ரத். அந்த ஹார்பர் ஹஜ்ரத் அவங்க வாய் முழுக்க ரொம்ப அன்போடும் பாசத்தோடும் மச்சான் மச்சான் அப்படின்ட்டு ரொம்ப பிரியமோடு கூப்பிடுறது. இங்கிட்டு வரணும், அங்கிட்டு போகக்கூடாது. சங்கைக்குரிய தீன் முகமது பாக்கவி ஹஜ்ரத் அவங்க கூமாவட்டியை சார்ந்தவங்க. எல்லாரும் ஏங்க வாங்க கூமாவட்டிக்குன்னு கூப்பிட்றாங்க. இப்போ கூமாவட்டியே இங்கே வந்திருக்குது. இன்ஷா அல்லாஹ் நமக்கு மத்தியிலே வாழ்த்தி பேசுவதற்காக வேண்டி கூமாவட்டியினுடைய தாருர் ரஹ்மா கல்வி நிறுவனத்தினுடைய நிறுவனர் அருமையான ஒரு மதரசா ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் பிள்ளைங்க யாரும் போயிட வேணாம், டவர் கிடைக்காது, மற்றவங்க போய் பாருங்கள். ரொம்ப அருமையான மதரசா, சுற்றி தென்னந்தோப்பு, ஒரு நந்தவனத்தில் அற்புதமான ஒரு மதரசாவை கட்டி அங்கே பிள்ளைகளை வைத்து அருமையான முறையில் மதரசா நடத்தி கொண்டு தன்னுடைய காலத்தை வெகு சிறப்பாக கழித்து கொண்டிருக்கிற சங்கைக்கு மிகுந்த மரியாதைக்கும் உரிய தீன் முகமது பாக்கவி ஹஜ்ரத் விருந்தகை அவர்களை வாழ்த்துறை வழங்கி தருமாறு மிக்க அன்போடும் பாசத்தோடும் அழைக்கிறேன்.